ஒரு சேனலில் உருப்படியாக ஒரு படம் போட மாட்டேறானுங்க. சரி சரி, நம்ம இதையே நோண்டிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு டைம் வேறு ஆகுது. இந்த சின்சான் பையனும் ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டான். அவனை இன்னைக்கு மண்டையில் தட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட வேண்டியது தான். அவங்க மேம் வேறு கால் பண்ணி ஸ்கூலுக்கு வந்து 1 மாதம் ஆகுது, ஒழுங்காக வர சொல்லுங்கள், இல்லைன்னா அட்டனன்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு சின்சானை எழுப்பி அவனை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு நம்மளும் வேலைக்கு கிளம்ப வேண்டியது தான். இவனை பார்த்தீங்களா? டேய் சின்சனே, டேய் சின்சனே, எங்கடா எந்திரிக்கிறியா? இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறியா? டேய் எந்திரா. பார்த்தீங்களா எப்படி பல்ல கட்டி தூங்குறான்னு? டேய் ஒழுங்கா எந்திரிடா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இன்றைக்காவது ஸ்கூலுக்கு போ. நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரதுக்குள்ளேயும் சீக்கிரம் எந்திரி, இல்லைன்னா பார்த்துக்கோ, அவ்வளோதான். இவன் எங்கே எந்திரிக்கிற மாதிரி தெரியலையே. நம்மளும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பியாச்சு. டேய் சின்சனே, இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்கூல் போடா, தயவு செஞ்சு, இல்லைன்னா அட்டனன்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுவானுங்களாண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? சரி சரி, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு கிளம்பு. நான் உங்கள் மேம் கிட்ட பேசிட்டேன். எப்பா என்ன காலையில் இப்படி வெயில் போடுது? இன்றைக்கி யார் மூஞ்சில் முழிச்சோமோ, இன்றைக்கி நேரமே சரியில்லை. இந்த சின்சன் பையனும் ஸ்கூல் ஒழுங்காக போக மாட்டான். என்ன பண்ணுறது? டே சாப்பு, ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இரு, நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வரேன், சரியா? சரி, சின்சன்னு ஸ்கூலுக்கு போயிடுவான், நீ மட்டும் தான் தனியாக இருக்கணும். ஸோ பார்த்துக்க வீட்டை. அவ்வளோதான், சாப்புக்கிட்ட சொல்லியாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஐயையோ, இன்னைக்குன்னு பார்த்து என்னோட காரை சர்வீஸ்க்கு வேறு விட்டுட்டேனே. ஐயையோ, இல்லை நம்ம பைக்கில் போக வேணாம், பேசாமல் நடந்தே போயிடலாம். டே சாப்பு, வெளியில் நின்று கத்திக்கிட்டே இருக்காமா, உள்ளே போ. சாப்புக்கு நம்ம மேலே எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? நான் வேலைக்கு போகிறேன், வந்து வெளியில் நின்று வண்டி அனுப்பி விடுறான். சரி சரி, இப்படி ஒரு பாசக்கார பையனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சின்சனுக்கு தான் நம்ம மேலே பாசமே இல்லை. இந்த சின்சன் பையன் ஸ்கூலுக்கு போனால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும், இல்லைன்னா உங்கள் மேம் வேறு கால் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்கும். அப்பாடா, ஒரு வழியா பிராங்க்லின் கிளம்பிட்டா. ஹை ஜாலி. இவன் என்னை ஸ்கூலுக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல போய் குளிப்போம், குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணலாம். இவன் போற வரைக்கும் எவ்வளவு நேரம் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அவாடி, பாத்தீங்களா கைஸ், காலையிலே குளிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. காலையில இந்த சூரிய வெயிலுக்கும் இந்த தண்ணியில குளிக்கலே அப்படியே கிளைமேட் வேற மாதிரி இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, நம்ம ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டு இருக்காம சீக்கிரமா சட்டு புட்டுன்னு கிளம்புற வழியை பார்க்கலாம். ஐயோ, என்ன ட்ரெஸ் போட்டு போறது? இல்ல நம்ம இதே மாதிரி இன்னொரு யூனிஃபார்ம் வச்சிருப்போமே, அதை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆமா, நம்ம மட்டும் கிளம்பி இல்ல நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம வந்து டோரிமானுக்கு ஃபோன் பண்ணி அவனோட கேஜெட் எடுத்துட்டு நம்மளோட இடத்துக்கு வர சொல்லணும். ஓகே ஓகே, ரிங் போகுது. அடே டோரிமான், சீக்கிரம் வாடா, உன்னோட கேஜெட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், சரியா? எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டேன், நான் வேகமா அந்த இடத்துக்கு போறேன், வந்துரு. ஒரு வழியா சொல்லியாட்டு நம்ம முன்னாடியே போயிடலாம். ஐயோ, நம்ம முன்னாடி போய் என்ன பண்றது? தனியாலே இருக்கணும். ஐயோ போச்சுடா, நம்ம போய் எதுக்கும் நம்ம வந்து பிராங்க்லின் போயிட்டானா போகலையான்னு முதல்ல வந்து ஒரு செக்கிங்க போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம போயிட்டு பின்னாடி போயிட்டோம்னா அவன் போயிட்டு முன்னாடி இருந்துட்டு, டேய் சின்சனே, நீ இன்னும் வெளியவே வரலையா? உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருவான். அதனால நம்ம போயிட்டு நம்ம பிராங்க்லின் போயிட்டானா என்னன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஐயோ, யாரு எவனோ என்னமோ, சரி இந்த டீச்சரே சும்மா இருந்தாலும் இந்த பிராங்க்லின் நீ சும்மாவே விட மாட்டான். ஸ்கூலுக்கு போன்னு சாவடிப்பான். அடேங்கப்பா, ஒரு வழியா பிராங்க்லின் போயிட்டா. ரோடே பாத்தீங்கன்னா வந்து அனாமத்தா கிடக்குது. இப்ப போயிட்டு நம்ம ஜாலியா நம்ம போய் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். இதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, ஆனா ஒரு நேரத்து போல இந்த ஒரு நேரம் வந்து நான் கண்டிப்பா மாட்டிடுவேன். ஏன்னா இந்த சாப்பு பையன் அப்பப்ப கொலைச்சு காட்டி கொடுத்துருவான். எங்க இந்த சாப்பு வேற காணா. நம்ம போயிட்டு ஜாலியா கிளம்பி ஓட வேண்டியதுதான். வரட்டா, என்ன பண்றது? பிராங்க்லினை ஏமாத்துறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, வேற வழியே இல்ல, போய் தான் ஆகணும். ஏய் பிராங்க்லினே, நான் மன்னிச்சிருடா. நீ சொன்னதை நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஸ்கூல் போறதுக்கே பிடிக்கல. நான் இப்ப என்னோட வேர்ல்டுக்கு போக போறேன். அப்ரகடாப்ரா, அவ்வளவுதான் கைஸ். ஃபைனலி இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வேர்ல்டுக்கு நான் போக போறேன். எப்படி வந்தாச்சுல ஒரு வழி.
எங்க நம்ம பசங்களை யாரையுமே காணோம். ஐயோ, இவனுங்க வர வரைக்கும் நம்ம அந்த காரையே ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கெடுப்பாகுது. நம்ம வந்து இங்கே நிற்போம். எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வருவாங்க. ஆமாம், நம்ம நேனி, கசாமா, மாசோ யாரையுமே காணோம். ஐயோ, போச்சு போச்சு, லேட் ஆயிடுச்சு. போச்சு போச்சு, சிந்தன் திட்ட போறேனே. ஐயோ, வேகமா போய் ஆகணும். நம்மளோட மிஷின் எங்க இருக்கு? இந்த தான் இருக்கு. இப்ப பாருங்க, ஆப்ரகடாப்ரா, சீக்கிரம் போ. பாத்தீங்களா, இப்ப நாங்க எங்களோட புது வேர்ல்டுக்கு போக போறோம். ஐயோ, போச்சு, சிந்தனை திட்ட போறோம். நம்ம லேட் ஆகிட்டோம். நேனி, மாசம் எல்லாம் கிளம்பிட்டாங்களா? ஐயோ, போச்சே போச்சு. இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கவே ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு. ஐயோ, யாருன்னா வராங்களா? நல்ல வேலை இந்த நேரம் பார்த்தா யாருமே இல்லை. நம்ம ஈஸியாக போயிடலாம். நம்மளை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஸ்கூலுக்கும் போகவே இல்லை. ஓகே கைஸ், இப்போ பாருங்க எப்படி போகிறேன்னு பாருங்க. ஆப்ரகடாப்ரா, அவ்வளோதான் கைஸ், நம்மளோட நியூ வேர்ல்டுக்கு போக போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ, போச்சே போச்சே, லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு. டி ஏன்னா எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே எந்திரிக்கிறேன். எனக்கு என் மேலே கோவமாக வருது. இருந்தாலும் ரோட்ல யாரா வராங்கன்னு பார்த்துக்கலாம். யாரையுமே காணோம். சரி சரி, இதுதான் கரெக்டான நேரம். வீட்லயும் யாரும் இல்ல. ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கட்டடிச்சிட்டு ஓடிடலாம். ஆப்ரகடாப்ரா, அவ்வளவுதான் கைஸ், நம்ம நியூ வேர்ல்டுக்கு போயாச்சு. ஐயோ, சின்சானை வேற காணாமே. டோரிமான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, ஆனா சின்சானை வேற காணோம். ஒருவேளை சின்சான் உள்ள நிப்பான்னு நினைக்கிறேன். டோரிமான்னால இன்னைக்கு வர முடியல, பாவம். நம்மள டோரிமானை கூட்டிட்டு வரணும். அவனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. ஹேய், ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ, எல்லாம் வந்துட்டாங்களா? யாரையும் காணா? ஹை நேனி, நேனி நேனி, பின்னாடி பாரு பின்னாடி பாரு. அடியே செவடி, பின்னாடி திரும்பி பாரு நேனி. நான் வந்துட்டேன், கசாமா வந்துட்டேன். ஆமா, எங்க சின்சனை காணா, மாசா காணா? உங்க பின்னாடி பாருங்க. காணாமனா இல்ல, உங்க பின்னாடி தான் இருக்கேன் பாரு. நேனி, கசாமா, எப்பட வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? டீ கொஞ்சம் தூங்கு, டைம் ஆயிடுச்சுடா. அது இதையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தனா, அதனால காலையில ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சிட்டேன். சரி சரி, வாங்க போகலாம். ஜாலி ஜாலிங்க. பாத்தீங்களா, இந்த கார் எடுத்து நான் ஓட்டிட்டு நான் போய் சின்சனை கண்டுபிடிக்கிறேன். டேய் சின்சன், எங்க இருக்க எங்க இருக்க? டேய் சின்சனே, எங்கடா இருக்க? ஐயோ, எங்க போய் தேடுறது சின்சனை? ஐயோ, சின்சன் நம்ம மேல கோமா இருப்பானோ, ஒருவேளை லேட்டா வந்ததுனால. தம்பி சின்சன் குட்டி, எங்கடி இருக்க செல்ல குட்டி? ஐயோ, இவனை செல்ல வச்சு கூப்பிட்டா பிடிக்காது. பசங்க பொதுவா கூப்பிட்டா பிடிக்காது. பொண்ணுங்க கூப்பிட்டா சின்சனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சின்சனை பிடிக்குன்னா மறக்காம எல்லாரும் சின்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ, அந்த பாருங்க சின்சனை பாக்குறேன். ஐயோ, சின்சனே கோவமா இருக்கியா? ஐயோ, நான் வந்துட்டேன்டா முன்னாடி. உன்னை ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன், அங்கிட்டு இங்கிட்டுமா. சரி சரி, நீ மட்டும் வந்திருக்க. எங்க கசாமா நேனி? டேய் சின்சனே, அவங்க ரொம்ப நேரமா கதை பேசிக்கிட்டே இருக்காங்கடா. அங்க நின்று போச்சு போச்சு போச்சு. எங்க சின்சன் வேற கோவமா இருப்பான். அந்த மாசா பைய போயிட்டு எதனா பத்தி வச்சு விட்டுருவான். சரி சரி கசாமா, சீக்கிரம் வா. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாடா. எப்படி பாத்தீங்களா கைஸ், இந்த கார் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? அதை விட என்னோட ரெண்டு குடுமையே செம்மையா இருக்கு. எனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, சின்சனே கோவமா இருக்கேடி தங்க குட்டி, வந்துட்டே இருக்கேன். ஐயோ, இந்ததான் இருக்கானா? ஐயோ, மாசம் இதை பேசிக்கிட்டு இருக்கானே. ஐயோ, சின்சனே, மாசம் சொல்றத நம்பாத. நான் தான் முன்னாடி வந்தேன், இவனுங்க எல்லாம் பின்னாடி தான் வந்தானுங்க. சரி சரி, நீ வந்துட்டு இங்க கசாமாவை காணாண்டி. கசாமா கிறுக்கு பையில, சீக்கிரம் வாடா. நேனியும் மாசம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியா நம்மளுக்கு இந்த காரு தானா? சரி சரி, இந்த காரை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. கண்டிப்பா சின்சன் நம்ம போன உடனே கோவத்துல கத்துன்னு கத்த போறான். சரி சரி, எல்லாத்துக்கும் ரெடியாவே போவோம். என்ன பண்றது, நம்மளாம் லேட் ஆக்கணும். இவனுங்க தான் பேசி கதை பேசி லேட் ஆக்கி விட்டானுங்க அப்படின்னு போய் ஒரு பொய்யை சொல்லி விட்டுருவோம். அடே சின்சனே, சின்சனே வந்துட்டேன் பாத்தியா? இப்போ நம்ம 4 பேருகிட்டையும் செம்மையான கார் இருக்கு. நம்மளுக்கு நினைச்சா அங்க போகலாம் இங்க போகலாம், எல்லா இடத்துக்கு போகலாம். நம்மளுக்கு செம்ம ஜாலியா இருக்கலாம் தெரியுமா? ஆனா ஸ்கூலுக்கு போனா அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. என்ன சின்சன் சொல்றேன்? என்ன கசாமா, வரையில சமாளிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கியா? சரி சரி, நீ சமாளிக்கிறது நல்ல கேவலமாவே தெரியுது. நான் வந்து ரொம்ப நேரமா ஆச்சுடா. கண்டிப்பா பிராங்க்லின் வந்து என்ன தேட ஆரம்பிச்சிடுவான். நீங்க எல்லாம் விளையாண்டுட்டு போங்க. நான் ஏன்னா சீக்கிரமா நான் வந்துட்டேன். நம்மளை பிராங்க்லின் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நான் அந்த இடத்துல இருந்தே ஆகணும். அப்புறம் மாட்டிக்கிட்டேன்னா வச்சுக்குவேன், அவ்வளோதான். பிராங்க்லின் என்னை அடிச்சு கொன்னுடுவான். ஐயோ, ஸ்கூலுக்கு வேற போகணும். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு காலையிலே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி சரி, நான் தூக்கத்தில் இருந்தனால அப்படியே கேட்காத மாதிரி இருந்தேன். கண்டிப்பா இன்னைக்கு போயே ஆகணும்.
என்னடா இது இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு? ஐயோ, சின்சன் வேற மழையில் நனைஞ்சிட்டு வந்தானா என்னன்னு தெரியல. சரி சரி, நம்ம போய் பார்ப்போம். சின்சன் இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பான். ஐயோ, இன்னைக்கு அவனுக்கு எதுக்குமே ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரலையே. சரி, நாளைக்கு வாங்கி கொடுத்துப்போம். இவன் இன்னைக்கு பாவம் ரொம்ப டயர்டில் வந்திருப்பான். சரி, நம்ம போய் சின்சனை பார்த்து எப்படி போச்சு டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன இன்னைக்கு இப்படி மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது? ஐயோ, சின்சன் கூட கொண்டு போனானா என்னன்னு தெரியல. ஆமாம், எங்கே நம்மளோட சாப்பு? டே சாப்பு, என்னடா சாப்பிட்டியா? சரி சரி, சின்சன் வந்துட்டானா என்ன? சரி, நீ போய் படுத்துக்கோ சரியா? என்ன சாப்பு எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறான். சரி சரி, ஏதோ இருக்கட்டும். டே சின்சனே, சின்சன் எங்கே? சின்சனை காணா. ஐயோ, என்னாச்சு? சின்சன் அதுக்குள்ளேயும் தூங்கிட்டா? ஓ பாவம், சின்சன் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு டயர்டாக வந்திருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தானே ஸ்கூல் போயிருந்தான். அதனால இன்றைக்கி ஓவராக ஒர்க்கு இருந்திருக்கும் போல். சரி, அவன் தூங்கட்டும், நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சரி சரி, நம்ம போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டு தூங்கலாம். டீ சின்சன், தூங்குறியா இல்லை நடிக்கிறியா? ஐயோ, இவன் உண்மையாக தான் தூங்குறான். சரி சரி, அவன் தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூங்கையில். கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குறேன் நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு சின்சனை பிடிக்குன்னா ஐ லவ் சின்சன் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஃப்ராங்க்லின் தான் பிடிக்குன்னா மறக்காம ஐ லவ் ஃப்ராங்க்லின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆவாடி, நம்மளுக்கு செம்ம டயர்டாக இருந்தது. ஐயோ, என்னடா இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிருச்சு? அப்பாக்கா, நைட்டெல்லாம் மழை பெய்யுறது, பகலான வெயில் பல்ல காட்ட வேண்டியது. சரி சரி, நம்ம குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். டே சின்சன், ஏந்திரிடா, டைம் ஆயிடுச்சு, தூங்கிட்டே இருக்காதா? டே சின்சனே, டே என்னடா நைட்டு வரையிலையும் தூங்குனேன், பகல்லையும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிடா. டே சின்சன், ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு, எந்திரிடா. டேய் எந்திரிடா. ஃப்ராங்க்லினை கொஞ்ச நேரம் தூங்க விட்ட மாட்டேன், எழுப்பிட்டே இருக்க. நேற்றுலாம் செம்ம கை காலெல்லாம் வலி தெரியுமா? சரி சரி, நான் வரேன், என்னை கூட்டிட்டு போ. என்ன பண்ணுறது? இப்படி காலையிலே தூங்க வச்சு எழுப்பிட்டு போகிறேன். நான் ஸ்கூலுக்கு போகல, குளிச்சுட்டு போகலான்னு பார்த்தா நீ குளிக்காமலே கூட்டிகிட்டு போக போலையே. டேய் ஃப்ராங்க்லினே, என்னை விட்டுட்டு போடா, நான் போகிறேன்டா. சரி சரி சின்சனு, நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் பூட்டிட்டு போ சரியா? சாப்புக்கு மறக்காமல் சாப்பாடு வச்சிரு சரியா? நான் போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும் இன்னைக்கு வர்றதுக்கு. என்ன புரியுதா? மண்டே ஆட்டிகிட்டு இருக்காம போயிட்டு சீக்கிரம் கிளம்பி போகிற வழியை பாரு. உங்கள் மேம் வேறு எனக்கு கால் பண்ணவே இல்லை நேற்று ஸ்கூல் வந்ததுக்கு. சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் சரியா? நீ பார்த்து போ. என்ன சின்சனை திருத்திருன்னு முழிக்கிறான். மேம் கால் பண்ணலை அப்படின்னு சொன்னதோட ஆள் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஏதோ நடக்குது. சரி, ஒரு நாள் வசமாக மாட்டுவான். ஐயோ, என்னடா ஃப்ராங்க்லின் போகிற போக்கில் இப்படி சொல்லிட்டு போகிறான்? நம்ம மேலே எதுவும் டவுட் வந்துருச்சா என்ன? கண்டிப்பாக டவுட் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம நேற்று சீக்கிரம் வந்து தூங்கிட்டோமே, எதுவும் நம்ம பேசலை. இருந்தாலும் வந்து அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு போகிறான். ஏன்னா முதல்ல நம்ம வந்து ஸ்கூல் போனோம்ல, அதனால எதுவும் மேம் கால் பண்ணி நல்ல விதமாக சொல்லலையோன்னு நினச்சிருப்பான். சரி சரி, இந்த சாப்ப பையன் மாட்டி விடாம இருந்தா சரிதான். சரி சரி, நம்ம போயிட்டு நம்மளோட நியூ வேர்ல்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அங்கே போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் செம்மையாக உடம்பு வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ வேர்ல்டுக்கு வந்தாச்சு. என்ன யாரையும் காணோம்? ஒருவேளை எனக்கு முன்னாடி வந்துட்டாங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம தூங்கி எந்திரிக்கும் டைம் ஆயிடுச்சு. இந்த ஃப்ராங்க்லின் நம்மளை ரொம்ப மாதிரி அரன்னு அறுத்தே கொண்டுட்டா. டீ கசாமா, நீ மாசோ எங்க இருக்கீங்க? இவனுங்க நேற்று நம்ம அந்த இடத்துல நின்றனால எல்லாம் அங்கே போயிட்டானுங்களோ ஒரு வேளை. ஐயோ, இந்த நேரம் பார்த்து கார் வேற இங்கே எதுவுமே இல்லை. அவங்க வந்து காரை பூரா அள்ளிட்டு போயிட்டாங்க போலயே. அடே கசாமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அங்கே நின்றுட்டு? அடே அடே, என்ன பண்ணுறீங்க இங்கே நின்று? அடே, என்னடா காலையில் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க வெள்ளனையா? எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா இல்லை சாப்பிடாம வந்தீங்களா? நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா. எதனா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா? டேய் சின்சன், நாங்கெல்லாம் வந்துட்டோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. வீட்டை ஏமாத்திட்டு லீவ் போட்டுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கோம். ஏன் நீ வேற இன்னைக்கு ஃப்ராங்க்லின்ட்ட நான் கையும் களவும் மாட்டியிருப்பேன் தெரியுமா? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, நம்ம நாளைக்கு வரலாம். நீங்களும் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. ஐயோ போச்சு, இன்னைக்கு என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, ஃப்ராங்க்லின் இதுக்கு என்ன கேட்க போறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்க்லின் வரதுக்கு லேட் ஆயிருக்குமா, இல்லை ஒருவேளை சீக்கிரம் வந்துடுவானோ? இல்லையே, எனக்கு ஒரே யோசனையாக இருக்கு. ஃப்ராங்க்லின் சீக்கிரம் வரமாட்டான், ஏன்னா அவன் ஒர்க்கு முடிச்சுட்டு வரதுக்கே டைம் ஆகிடும். சீக்கிரமாக போயிடுமே. ஐயோ என்னடா இது?
ஐயையோ இன்னைக்கும் நம்ம லேட் ஆயிடுச்சு. சின்சான் தூங்கியிருப்பானா? ஐயையோ போச்சு. பாவம் நேற்றும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கல, இன்னைக்காவது சீக்கிரம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இன்னைக்கு கண்டிப்பாக அவன் எனக்கு தெரிஞ்சு தூங்கியிருப்பான். ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நேற்று மழை பெஞ்சனால வாங்க முடியல. இன்னைக்கு அவனே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அவன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தூங்கியிருப்பான். ஏன்னா நேற்றே செம்ம டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. போச்சுடா பாவம் சின்ன பையன் ஸ்கூல் வேற போகிறான். ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்காக தான் போகிறான், இல்லைன்னா கூட போக மாட்டான். டேய் சாப்பு, என்னடா சாப்பிட்டியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா எங்கே சின்சனை பார்த்தியா? ஐயோ இந்த சாப்புக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. 2 நாளாக ஒரு மார்க்கமாக தான் இருக்கான். என்ன ஆச்சு சாப்புக்கு? ஆமாம் எங்கே சின்சனு? டேய் சின்சன், ஐயோ சின்சன் இன்னும் ஆளை காணா, இன்னும் வரலையா? என்னாச்சு? ஒருவேளை பயமாக இருக்குது எதுன்னு சொல்லிட்டு டோரிமான் வீட்டுக்கு போயிருப்பானோ? இருந்தாலும் சின்சான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருந்திருப்பானே. டேய் சாப்பு பையலே, எங்கடா போயிட்டான் சின்சான்? உனக்கு தெரியுமா தெரியாதா? இவன் என்னடா எப்போ பார்த்தாலும் ஊமக்கொட்டை மாதிரி இருக்கிற? இதுல நான் என்ன சொல்றது? இவன் ஒரு குருட்டு பையன் என்கிட்ட வந்து கேக்குறான் பாரு. அவன் எங்க ஸ்கூலா போறான்? டெய்லியும் ஸ்கூல கட் அடிச்சுட்டு இந்த இதுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கான். பசங்க கூட சேர்ந்துட்டு கெட்டு போயிட்டான். சின்சன் எது சொன்னாலும் நம்பிரு. அவனுக்கு நல்லா திங்க மட்டும் நல்லா வாங்கி கொடுத்துக்கிட்டே இரு. என்ன இந்த சாப்பு ஏதோ யோசனையில் இருக்குது. சரி இது பேசினா மட்டும் நம்மளுக்கு என்ன புரியவா போகுது? சரி நம்ம போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டோரிமான் வீட்டில் போய் பார்த்துட்டு வரலாம். இந்த சின்சன் பையன் இதே வேலையாக போச்சு. எப்போ எங்கே போனாலும் சொல்லிட்டு போக மாட்டான். சொல்லிட்டு போகிற பழக்கமே இல்லை. என்ன பண்ணுறது? சரி பாவம், அவனை திட்டி ஒரு யூஸ் இல்லை. நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கேட்க வேண்டியது தான். ஃப்ராங்க்லின் வரதுக்குள்ளே நம்ம போயிட்டு சீக்கிரம் படுத்து தூங்கிட வேண்டியதுதான். ஐயோ இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். ஐயோ போச்சு. ஃப்ராங்க்லின் வந்துட்டான்பா. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ டே ஃப்ராங்க்லினே, எப்போ வந்த நீ? நான் ரொம்ப நேரம் ஆச்சு சின்சனே. நீ எங்கே போயிருந்த? வீடு திறந்து போட்டு வேற போயிருக்கிற. நீ ஸ்கூல் விட்டு எப்போ வந்த? எங்கே போன? இவ்வளோ நேரம் ஆளையே காணா. எவ்வளோ நேரம் நான் வந்து தேடுறது? அதுவா நான் வந்து டோரிமான் வீட்டுக்கு வந்து குரூப் ஸ்டடிக்காக போயிருந்தேன் ஃப்ராங்க்லினே. இவனை என்னால் நம்பவே முடியல. சரி சின்சான், உள்ள உனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன், நீ போய் முதல்ல சாப்பிடு. இவனை என்ன பண்ணுறது? இவன் மேலே எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. இவன் ஸ்கூல் போகிறானா போகலையா ஒன்றுமே தெரில. என்ன சாப்பிட்ட உடனே இங்கே படுத்து தூங்கிட்டான். டேய் சின்சன் எந்திரிடா. சரி இவனை எழுப்பி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இவன் இங்கேயே தூங்கட்டும், நம்ம போய் படுத்து தூங்கலாம். எனக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது. இவன் ஸ்கூல் போகிறானா போகலையான்னு தெரில. அப்பா காலையிலே மறுபடியும் சூரியன் பல்ல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி சின்சான், டேய் எந்திரிடா. இவன் என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கான்? டேய் எந்திரிடா. டேய் சின்சான் எந்திரி, போய் கிளம்பு போ. ஸ்கூல் கிளம்ப டைம் ஆயிடுச்சு பாரு. நாளைக்கு சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் வேறு. ஸோ நாளைக்கு என்ன பிளானு? சரி நான் போகிறேன் வேலைக்கு. இன்றைக்கி சீக்கிரமாக வேலைக்கு போகணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் போகிறேன். நான் வந்து உன்னை ஈவினிங் வந்து பார்க்குறேன், சரியா? எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத. அப்பாடா இந்த கருவாப்பைய போயிட்டானா? சரி போகட்டும், உடனே போகக்கூடாது. யாருடா இது காலங்காத்தில் ஃபோன் அடிக்கிறது? யாராக இருக்கும்? சரி அட்டன் பண்ணி பேச வேண்டியதுதான். ஹலோ சொல்லுங்கள், யார் வேணும்? நீங்க தான் சின்சனோட பேரண்டா? ஆமாம் சொல்லுங்கள், யார் நீங்கள்? நான் சின்சன் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்றோம். சின்சன் ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ ஸ்கூலுக்கே வர மாட்டேன். அவனோட அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ண போறோம். என்ன சொல்கிறீங்க? சரி நீங்கள் நேரில் வாங்க, நம்ம பேசிக்கலாம். அவன் டெய்லியும் தான் ஸ்கூல் வந்துக்கிட்டு இருக்கான். இல்ல சார், அவன் ஸ்கூலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. ஐயோ என்னடா காலங்கத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. சின்சன் டெய்லியும் தானே ஸ்கூல் போயிட்டு இருக்கான். ஐயோ மேம், அவன் டெய்லியும் தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். நீங்கள் இருங்க, நான் போயிட்டு அவனை பார்க்குறேன். என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொல்கிறேன். ஐயோ போச்சுடா. என்னடா காலங்காத்தாலே இப்படி பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வேலைக்கு போகலைனாலும் பரவாயில்ல, இந்த சின்சன் என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சின்றாதான் பார்த்தே ஆகணும். அடே சின்சனே, ஒழுங்க மரியாதையாக இன்றைக்கி நீ எங்கே போகிற ஏது போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உன்னை வாட்ச் பண்ணுறது தான் என்னோடய வேலை. நான் இன்றைக்கி வேலைக்கே போக மாட்டேன். எங்கடா ஆளக்கானா? அடே சின்சனே, டேய் சின்சன். சரி நம்ம போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரலாம். டேய் சின்சன் எங்கடா போனேன்? இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கத்திட்டு இருக்கேன். என்ன ஃப்ராங்க்லின் வேலைக்கு போலையா? என்ன காலங்காத்தால பெனியனோட நின்றுட்டு இருக்க? சரி நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். என்னது ஸ்கூல் போறியா? டப்பாவி.
டெய்லி என்னை ஏமாற்றி இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு நீ என்ன பண்ணன்னு சொல்லி பார்க்க வேண்டியது தான். இன்னைக்கு ஒழுங்கு நின்று பார்த்துறேன். அட அப்பாவி, டெய்லியும் இங்கே தான் போயிட்டுருக்கியா நீ? இது என்ன இடம் இது? சின்சன் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தான் அவனை முழுசாக நம்பிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, இது என்னது? இது எங்கேயும் டெலிபோர்ட் ஆகுது. அடடே, இது என்ன பிளேஸ் இது? இது புதுசாக ஒரு ஏதோ ஒரு தீவு மாதிரி இருக்குது. என்னடா இது, இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. இது என்னது? இது ஏதோ டேபிள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் சின்சானோட வேலை தானா? அப்போ டெய்லி நம்மள்ட்ட ஸ்கூல் போகிறேன்னு ஏமாற்றிட்டு இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கானா? ஐயோ, இது இவன் மட்டும் பண்ணுறானா இல்லை கூட அந்த வாழு பசங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறானுங்களான்னு தெரியலையே. டேய் சின்சானே, ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட வந்துரு. இவனை நான் எங்கே போய் தேடுறது? இது என்னடா பார்த்தீங்களா கைஸ், எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு? கமெண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டே பாருங்க. சின்சான் ஸ்கூல் போகிறான்னு சொல்லிட்டு நம்பிட்டு தான் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இல்லைன்னா டெய்லி நானே ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு போய் விட்டுருந்துருப்பேன். ஆனால் சின்சான் இப்படி ஏமாத்துவான்னு எனக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு கண்டிப்பாக அவன் என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான். லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, பாய், லவ் யூ ஆல்.